இப்படி போன போட்டே இப்படி மறைச்சு கொண்டு போயிருக்கிறோம். ஆனால் அவை அப்படியான ஆட்கள் இல்லை. இந்த இவ்வளவு சனம் இருக்குது கொண்டு பாருங்க. கஷ்டப்பட்ட குடும்பம், அண்டைக்கு குழச்சி ஜீவிக்கிற குடும்பம், ஒன்றும் இல்லாத ஆட்களை கொண்டு இப்படி வச்சிருக்கிறோம். அதுகளெல்லாம் அங்கே அழுகுது. கழிஞ்சு 2 பிள்ளை படிக்கிற பிள்ளை இன்றைக்கிட்டு 3 நாள் அங்கே தூங்கி 2 நாள் அங்கே இருந்து தூங்கி சாப்பாடு தண்ணியெல்லாம் வந்திருக்கிறோம். ஒன்றும் இல்லாதவே எப்படி கொண்டு வச்சிருந்தா நீ எப்படி தொலைச்சவினம் வந்து ஒரு வழக்கம் ஒன்றும் இல்லை. விளக்கம் இல்லாமல் ஒரு அப்பாவியலை கொண்டு போய் நீங்கள் சிறை வச்சு இந்த குற்றத்தில் சாட்டுறதுன்னு சொன்னால் என்னென்று நாங்கள் மக்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னென்று அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் தொடருக்கு போக முடியும்? போட்டாலும் அதுக்குரிய தீர்வை நீங்கள் நிச்சயமாக தந்தே தீரணும். இந்த நேற்று போக சொல்லினோம் அவை கஞ்சாவில் கடத்தினவியன். ஆனால் வெறும் போட்டு தானே அவையிட்ட கஞ்சாவே எடுக்கல. அவையிட்ட அவ கடலுக்கு மிதந்திருந்தா அவை என்னண்டு சந்தேகத்தில் பிடிப்பினான் அவற்றை தொழிலை. எனது பேர் ஜவுசன். நான் பலாலி வட கண்ணனிபுரத்தில் இருந்து அண்ணனிபுரத்தில் வசிக்கிறேன். இன்று நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டது எனது அப்பாவும் எனது அண்ணாவின் நண்பருமாக. அவர்கள் இன்று காலம் 8 மணிக்கு சந்தியா என்னும் நபரிடம் தூண்டிக்கான இரையெடுத்து சென்று அங்கு தூண்டி கட்டி கரைக்கு திரும்ப வந்து தூண்டி இழுக்கேக்கு இப்படி இலங்கை கடற்படை வந்து அந்த போதைப்பொருள் சட்டவிரோதமாக மிதந்து வந்ததால் அவர்கள் அங்கிருந்த ஒரு நபரை கைது செய்து பின்பு அப்பாக்கள் ஓடி வந்த காரணத்தில் அப்பாக்களை கைது செய்துள்ளனர். கைது செய்த ஆண்டனிபுரம் பிரிவு 254 அதில் வந்து செவரத்தினம் ஆண்டன் ஜட்ஜாக குடும்பத்தோட 3 பேர் சொல்லியிருக்கு போனது. போட்டில் காலம் 8 மணிக்கு தான் நாங்கள் போனது. இதை எடுத்துக்கொண்டு போனால் அந்த கேமராவிலாம் விழுந்திருக்குங்க. அப்படி போன போட்டே இப்படி மறைச்சு கொண்டு போயிருக்கிறோம். ஆனால் அவை அப்படியான ஆட்கள் இல்லை. இந்த இவ்வளவு சனம் இருக்குது கொண்டு பாருங்க. கஷ்டப்பட்ட குடும்பம், அண்டைக்கு குழச்சி ஜீவிக்கிற குடும்பம், ஒன்றும் இல்லாத ஆட்களை கொண்டு இப்படி வச்சிருக்கிறோம். அதுகளெல்லாம் அங்கே அழுகுது. கழிஞ்சு 2 பிள்ளை படிக்கிற பிள்ளை இன்றைக்கிட்டு 3 நாள் அங்கே தூங்கி 2 நாள் அங்கே இருந்து தூங்கி சாப்பாடு தண்ணியெல்லாம் வந்திருக்கிறோம். ஒன்றும் இல்லாதவே எப்படி கொண்டு வச்சிருந்தா நீ எப்படி தொலைச்சவினம் வந்து ஒரு வழக்கம் ஒன்றும் இல்லை. 3 கோடிச்சுக்கு அழுகுதுகள் சிறைக்கு. எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். ஒன்றும் இல்லாத குற்றம் இல்லாத பிள்ளைகளையும் கொண்டு வச்சிருக்கிறோம். அவே கஞ்சா கடத்தினவே சந்தேகத்திலேன்னு சொல்லிக்கணும். ஆனால் அப்படியானவே இல்லை. இங்கே ஒரு காலத்துலேயும் அப்படி இல்லை. மற்றது 9 கோர் இன்ஜின், சின்ன இன்ஜின், அதே ஒரு 8-10 வருஷத்து இன்ஜின் இழுத்தாலும் 10-5 கேட்டு பாருங்க 4-5 மணிக்கு தான் இவனை போட்டு கரைக்கி வரும். அப்படியான ஒரு இன்ஜினில் இப்படி போய் இல்லாத சொல்லி இப்படி வச்சிருக்கணும். 3 பேர். என்ற கணவரும் இந்த மகனும் இன்னும் ஒரு ஆள் வேறது போடும். ஆமாம். செவ்வாய்க்கிழமை காலம் 8 மணிக்கு போனேன். 10 மணிக்கு அங்கே பிடிச்சிட்டீங்க. அது அறியாரியே தெரியல. அவைதான் போட்டில் இருந்த போனில் எடுத்து எங்களுக்கு சொல்ல போன எல்லாத்தையும் பறிச்சு போட்டினோம். அவ சொன்னபடியே தான் தெரியும். இல்லை அவ இன்னும் நாங்கள் பிடிச்சேன்னு அன்றைக்கு மட்டும் எங்களுக்கு அவ அறிவிக்க தரவே இல்லை கடற்படை. நாங்கள் அங்கே போக சொல்லினா பரித்துறையில் கொண்டு போய் ஒப்படைக்கிறோம்ட்டு சொல்லினவிய. விடுவோம் பிரச்சனை இல்லை, அவையில் ஒரு கேஸும் இல்லை, விடுறோம்ட்டு சொன்னவிய. பிறகு இரவு 8-9 மணிக்கு அங்கே கொண்டு போட்டு நாங்கள் விட மாட்டோம் மேம், நீங்கள் போட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லினோம். இந்த நேற்று போக சொல்லினோம் அவை கஞ்சாவில் கடத்தினவியன். ஆனால் வெறும் போட்டு தானே அவையிட்ட கஞ்சாவே எடுக்கல. அவையிட்ட அவள் கடலுக்கு மிதந்திருந்தா அவை என்னண்டு சந்தேகத்தில் பிடிப்பினான். அவற்றை தொழிலை கிளப்பி பார்த்திருக்கணும். நீங்கள் இவை சொன்னவே நாங்கள் தூண்டிதான் விட்டுட்டு நிற்கிறோம்ட்டு தொழிலெல்லாம் பார்த்திருக்கணும். பார்த்துட்டு பிடிச்சு கொண்டு போயிருக்கணும் அவியலை. நீங்கள் சிலத்துக்குன்னு வந்த போட்டையில் நீங்கள் பிடிக்கணும். சும்மா நின்ற போட்டை பிடிச்சிட்டு அதை உங்களை சந்தேகத்தில் போட்டு அவையண்ட பிள்ளைகளின் எதிர்காலத்தையுமே இல்லை இவ மடக்கின தங்களை இது அநீதியில் செய்யணும். அவிய அப்பாவியலை கொண்டு வச்சுக்கொண்டு கஞ்சா பிடிச்சவனை விட்டுட்டு சந்தேகம் அவரை என்று சொல்லினா அப்புறம் கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னீங்கன்னா 6 மாதம் தான் எடுக்கலாம் என்று சொல்லி நான் பிள்ளைகளை அந்த குழந்தையில போய் குற்றம் செய்யாத பிள்ளைகளும் இன்னும் அப்படி ஒரு நாள் பிரச்சனை இப்ப சொல்லினோம்னா தாங்க 3 நாள் விசாரணையில இப்ப வச்சிருக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சிருக்கணும் 3 நாளைக்கு. இப்ப அதுக்கிடையில விடாட்ட கேஸ் ஆக்கினோம். தாங்கள் எங்கே அந்த எடுத்து போட்டு நீ வேலை சந்தேகம் பண்ணி வச்சிருக்கணும். கடற்படை அங்க போக அவங்க கேட்டு போட்டாங்க. நாங்க தமிழ் எங்களுக்கு சிங்களம் தெரியாது, ஓடண்டு எங்களை சிலத்தீனம். நீங்க அங்க போங்க இங்க நிக்காதீங்க.
உண்மையில நீங்க பிடிச்சா வச்சிருங்க, அது பிரச்சனை இல்லை. அப்பாவியில பிடிச்சு வச்சுட்டு சந்தைய நபரை பிடிச்சு வச்சிருக்கிறோம், சந்தைய நபரை பிடிச்சு வச்சிருக்கணும். கடலுக்கு போனா யாரு போட்டது கண்டதா போடாத கண்டதா? நீங்க உண்மையான எங்கட 3 பேர்ல ஒரு கேஸும் இல்லை. இந்த போலீஸ் வந்து எங்கட வீடெல்லாம் செக் பண்ணி அவங்க சொல்றாங்க ஒன்றுமே இல்லை, கேஸே ஒன்றும் இல்லையன்றாங்க. அப்ப என்னண்டி நாங்களே எங்கட பிள்ளைகளை தொழிலுக்கு கண்டு விடுறது இவியல். அப்ப தொழிலுக்கு போறவ எல்லாரும் கஞ்சா கடத்தலும் சந்தேகக்காரன்மை வைக்கும். நீங்க வந்து தொழிலுக்கு போங்களோ ஒரு சட்டியான பயந்த புள்ளி தொழிலெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்கம்மா, பார்த்து போட்டு தான் சந்தேகம் மட்டும் கூட்டி கொண்டு போறேன். இவன் சொல்லி இருக்கிறேன், நாங்க தூண்டி விட்டுட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்ல அதான் இழுக்க வாரம் உஜரபினா படத்தை போட்டு இந்த கரையபினா வந்து இழுக்க வாரம்னு சொல்ல இதான் தூண்டிக்கணும் கிளப்பிலாம் பார்த்துருக்கணும். போனெல்லாம் தெரியாது, கடத்தாதவன் ஒட்டு மொத்தமா கொண்டு வந்து எல்லாரையும் ஒரே ஜெயிலுக்கையும் போட்டுட்டு ஒரே மாதிரியான நடவடிக்கை எடுக்குது. கைவிலங்கு போட்டு வந்துருக்கீங்க மேல களவெடுத்தல் சந்தேக நபர் அனாவியல் பிரேன் கைவிலங்கு போட்டு கொண்டு போயினார். நாங்க மனித உரிமை அவ சொல்லினா அவைக்கு அடிச்சா வந்து சொல்ல சொல்லி நாங்க சொன்ன அப்படி 6 மாதம் ஜெயிலு சொல்லி நம்ம அப்படி ஒன்றும் இல்லை. அது கைமையுமா பிடிபட்டா தானே அப்படி இது தொழில் தானே செய்து கொண்டிருந்தேன். நீங்க அப்படி யோசிக்காதீங்கம்மா, அடிச்சா தங்களுக்கு வந்து சொல்லுங்க, எடுத்து விசாரிக்கணும். இதுவரை காலம் எங்களுக்கு தெரியதக்கா அப்படியான தொழில். எனது பேர் ஜவுசன். நான் பலாலி வடக்கு அன்னநிபுரத்தில் வசிக்கிறேன். நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டது எனது அப்பாவும் எனது அண்ணாவின் நண்பருமாக. அவர்கள் இன்று காலம் 8 மணிக்கு சந்தியா என்னும் நபரிடம் தூண்டிக்கான இதையெடுத்து சென்று அங்கு தூண்டி கட்டி கரைக்கு திரும்ப வந்து தூண்டி இழுக்கேக்கு இப்படி இலங்கை கடற்படை வந்து அந்த போதைப்பொருள் சட்டவிரோதமாக மிதந்து வந்ததால் அவர்கள் அங்கிருந்து ஒரு நபரை கைது செய்து பின்பு அப்பாக்கள் ஓடி வந்த காரணத்தில் அப்பாக்களை கைது செய்துள்ளனர். கைது செய்த பின்னரும் போன் அடித்து அப்பாக்கள் அடிக்க சென்றதால் அண்ணா உடனே போன் அடித்து இப்படி சங்க தலைவரிடம் சொல்ல சொல்லி கூறினார். அதன் பிறகு அம்மாக்கள் கேஸ் கடற்படையிடம் சென்ற போது அவர்கள் சொன்னார்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தேகத்தில் பிடிச்ச நாங்கள் விடிய விட்டுருவோம், நீங்கள் இப்போ பருத்தித்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லி அங்கே போய் 2 நாளாச்சு இழுத்து கொண்டு இருக்கணும். அப்படி அவையண்ட வழிப்படி வந்தால் கஞ்சா கடத்த போகிறோம்டா என்னோட காலம் 6 மணிலேருந்து 8 மணி விட்டு சூடி எடுத்து தண்ணி போத்தல் எல்லாம் கொண்டு போவாங்க சாப்பாடுகள் உண்டு. அவர்கள் அது கூட ஒரு விசாரிக்காமல் இருக்கிறார். சரி, ஃபோன் நம்பரையாவது செக் பண்ணி பார்த்துருக்கலாம். இலங்கை கடற்படை அநீதி முறையில் போகுது, இதையே நாங்கள் குறிக்கணும். இப்போ விடுதலை செய்ய 2 போட் பிடிச்சிருக்கோம். அவர் சக்கோட்டையில் அவர் சக்கோட்டை அவரையும் பிடிச்சி தொழிலாளி எங்கட ஊரவன் என்ற ரீதியில அவரை கைது செய்ததுக்கு பிறகுதான் நீங்க வந்து அவரை இழுத்து கொண்டு வந்த பொழுது இவியல் வந்து தூண்டிய கட்டி போட்டு கரையை ஓடி வந்து இழுக்கிறதுக்கு வரைக்கதான் இவியல் குறுக்க ஓடி போறாருன்ற வெறும் போட்டு அதாவது தூண்டி நாங்கள் கொண்டு போன தூண்டி வந்து கடல்ல வைக்கப்பட்டு பிறகு வந்து தனியத்தான் ஓடி வரணும், வெறும்பட்டியூரா ஓடி வரணும். கரையை வந்து தான் அதை இழுத்து கொண்டு போகணும். இழுத்து கொண்டு போறதுக்கு ஓடி வரைக்கல தான் இவளை தென்பட்டதுல சந்தேக நபர்ல என்ன சொன்னா கலப்பட்டு இதண்டு இவள் மிதந்தெடுத்து கஞ்சாவல் எடுத்திருக்க இப்ப எங்களுக்கு தகவல்கள் வருகுது. மிதந்து அண்டை 2 போட்டுலையும் மிதண்ட நாங்கள் கேள்விப்பட்டது. அப்படி சந்தேகத்துல நம்ம பிடிச்சிருக்க பிடிச்சுட்டு 3வது நாளாச்சு இன்னும் ஒரு முடிவு வர இல்லையே. இதண்டு தரை விடுறாம சந்தேகம் சொன்னால் எல்லார்கிட்டையும் சட்டத்திட்டம் இருக்குது, போலீஸ் இருக்குது, மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். கடற்படை என்றது நாட்டை காப்பு இதுன்றதுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு வழிமுறைக்கு அவங்க சட்டத்திட்டத்துக்கு நாங்கள் அதை புளியன்னு சொல்லல. சந்தேகத்துல நீங்கள் பிடிச்சால் அதுக்குரிய விசாரணை செய்து ஒரு ரைட் அவன் தொழிலுக்குத்தான் வந்திருக்கிறான்னு சரியான பூர்வம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு சொன்னா தொழில் தூண்டிய கூட இழுத்து காட்டிக்கிறாங்க. அப்படி இருந்து உங்களுக்கு விளக்கம் இல்லாமல் ஒரு அப்பாவியலை கொண்டு போய் நீங்கள் சிறை வச்சு இந்த குற்றத்துல சாட்டுறதுன்னு சொன்னால் என்னென்ன நாங்கள் மக்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னென்ன அடுத்த கட்ட நடவடிக்கையா நாங்கள் தொழிலுக்கு போக முடியும்? நிம்மதியா நாங்கள் போய் என்னென்ன தொழில் செய்ய முடியாது. 8 மணிக்கு இங்க 9 இஞ்சில் இங்க இருந்து காலை 8 மணிக்கு இங்க இருந்து வெளிக்கிட்டு போய் என்னண்டு ஒரு 20 மைலோ 25 மைல் 30 மைல் கடந்து போதை பொருளையோ என்னத்தையோ கடத்தி கொண்டு வர முடியும்.
முடியாது. சரியா? ஜிபிஎஸ் உங்களுக்கு டவுட் சொன்னா உங்களுக்கு சகலதும் தெரியும். ஜிபிஎஸ் வந்து இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி கிடக்குது, அந்த நம்பரை இப்போ இந்த நம்பர்ல இந்த ஓடி வந்தால் இது எத்தனை கிலோமீட்டர்ல வந்திருக்குன்றது வந்து உங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச நீங்களாம் நேவி படையில இருப்பியல், உளவுத்துறையில இருப்பியல் இதண்ட. அப்ப அதெல்லாத்தையும் கடந்து நீங்கள் கொண்டு போய் வச்சிருந்து இந்த மூன்றாம் நாத்து ஒரு முடிவில்லை, இன்னும் விட இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யறது? இதைத்தான் எங்களால் செய்ய முடியும். உங்களால் நாங்கள் போராட முடியாது. எங்களோட அம்ச வழியில எங்களோட கருத்தை இதை வெளிப்படுத்துறதுக்கு தான் இதுல மக்கள் கூடியிருக்கிறோம். மற்றும்படி நாங்கள் உங்களோட வில்லங்கத்துக்கு வர்றதுக்காண்டி இல்லை. ஏனென்று சொன்னால் இது நாங்கள் சுகமமாக ஒரு சுதந்திரமாக எங்களுக்கு நாங்கள் தொழில் சுதந்திரம் இல்லாமத்தான் தொழிலையும் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அரசாங்கம்ன்றது கடற்படை முப்படையும் இருக்குது. நாங்கள் நிம்மதி இல்லாமல் தான் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 2 கிலோமீட்டர்ல கூட இந்தியனோட நாங்கள் தொழில் செய்யலாமல் இருக்கிறோம். அதை மீறி இப்போ இந்த அடுத்த கட்ட உரியவனை செய்கிறவனை கடமையா நீங்கள் இதா பிடிக்க சட்டரியா கொண்டு போங்க. நாங்கள் வர மாட்டோம். இது ஒரு அப்பாவியா நாங்கள் தொழிற்சி அண்டண்டாட தொழில் செய்து ஜீவிக்கிற மக்களை நீங்கள் இப்படி துன்புறுத்தினால் நாங்கள் யார்கிட்ட போய் முறைப்பாடு செய்கிறது கொள்றது? இதுக்கு எங்களுக்கு சரியான நீதி வழங்கணும்னு தான் இன்றைக்கு இந்த தெருவில் மக்கள் கூடியிருக்கிறோம். அநீதி நடந்திருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், செவ்வாய்க்கிழமை விடிய காலமே தொழிலுக்கு போன போட்டை கடற்படையினர் கைது செய்திருக்கணும். காரணம் அவர்களால் இந்த ஒரு தவறு நடைபெற இல்லை. காரணம் பக்கத்தில் இருந்த போட்டை கஞ்சா மூலம் பிடிச்சு கொண்டு வந்திருக்கணும். இவ்வியல சந்தேக நபர் என்ற ரீதியிலான இவ்வியல போட்டிருக்கணும். ஆனால் இவ்வளோ மக்களும் எந்த குற்றம் நடந்த இதுலேயும் ஊர் மக்கள் வந்து வாதாட வாய்ப்பில்லை. இப்படி ஒரு இதில் நீங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை. ஊர் மக்களாகிய மக்கள் எந்த ஒரு குற்றவாளிக்குரிய இதுக்கும் வந்து வாதாட மாட்டினேன். உங்களுக்கே தெரியும். இதை விட நாங்களும் அந்தண்டு தொழிலுக்கு அவியலுக்கு முன்னால் தான் போயிருக்கிறோம். அவளுக்கு முன்னால் போய்கொண்டிருக்க அவியலும் கிழக்கு சம்பந்தமான கடற்படைகள் கரையோர பகுதியெலாம் தொழில் செய்திருக்கணும். அவியல் தாங்கள் தூண்டிய போட்டுட்டு கடலில் தூண்டிய போட்டுட்டு திருப்பி அவியல் தூண்டிய இழுக்கிற போது தான் கடற்படையினர் வந்து கைது செய்திருக்கணும். எந்த ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் குற்றவாளிக்குரிய இதை சரியான நாங்கள் எங்கள் இடத்துலையும் கொண்டு செல்ல இல்லாமல் இருக்குது. நாங்கள் இங்கே வந்து மக்களால் வாதாடி கொண்டு கேட்கக்கூடி எந்த ஒரு இதுக்கும் எங்களுக்கு அமைப்பும் வந்து முன்னுக்கு வேறே இல்லை. இதை பற்றி கதைக்கிறதுக்கு மனுஷர் இல்லை. அதை விட அமைச்சரும் வந்து பற்றி கதைச்சிருக்கிறார். கதைக்கிறது அவைகள் தேர்தலை பற்றி கதைக்கிறமே வெளியே வேறு ஒரு எந்த ஒரு சாப்பாடும் இல்லை. சந்திரசேகரன் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் வந்திருக்கிறார். அவர் வந்து இதுக்குரிய தீர்வு சாரன்னு சொல்லியிருக்கார். இதுக்கு சார் இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை. அவர் வந்து நேரங்களுக்கு உறுதிமொழி கூற வேணும். விளங்குதா? 3 பேரை என்ன தேப்பன் ஒரு பிள்ளை, அதை விட இன்னொரு அவர் பிள்ளை மாதிரி தான் அவரையும் கொண்டு போயிருக்கணும். அவருக்குரிய நீதி கருதி தான் இங்கே பதாகைகள் போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு நீங்களே நேரடியாக பார்த்துருக்கீங்க. பதாகைகள் போடப்பட்டிருக்கு. பதாகைகள் போட்டாலும் அதுக்குரிய தீர்வை நீங்கள் நிச்சயமாக தந்தே தீரணும். இதை நீங்கள் நீதிமன்றம் மூலம் கொண்டு செல்ல வேணும். என்று சொன்னால் கொண்டு சொல்லணும்னா நாங்கள் இனி போகிற மீனவர்களுக்கும் இதுதான் பிரச்சனை நடக்க போகுது. குற்றவாளி இல்லாத இதை கொண்டு கடற்படை கைது செய்து போட்டு வந்து திருப்பி அவர்களுக்குரிய இதைத்தான் நீதிமன்றங்கள் சமர்ப்பிக்க போயிடும். சமர்ப்பிக்கிறதால நாங்கள் போராட்டம் தான் நடத்துவோம். மொழிய இதுக்குரிய தீர்வு நீங்கள் தர மாட்டீங்க. வாழ்வாதாரத்தை நீங்கள் அதோட குடும்ப நிலையிட்ட வாழ்வாதாரம் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் படிக்கிற பிள்ளைகள் அதை விட மனசு வந்து தெருவோரத்தில் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு கடற்படையினர் நிச்சயமாக இதுக்குரிய தீர்வு தர வேணும் என்று தான் நான் கேட்கிறேன்.